பில்கேட்ஸ் ஆகப்பெரும் டுபாகூர் உலக திருடன்றது எல்லாருக்கும் படித்த அறிவுள்ளவனுக்கு எல்லாமே தெரியும். அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இருக்காங்க. அதில் தொழிலதிபர்களுக்கு அந்த தீவில் வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் உண்மைதான். அமெரிக்கா கோர்ட்டு இதை லீக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி சைக்கோத்தனத்துக்காகவும் நம்ம கவனிக்கப்படணும், நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சில மெண்டல்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெண்டல் தான் ட்ரம்ப். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை காரணம் காட்டி இவன் கொடூர அவனை இவரை பார்த்தாரு அப்படின்னும் போது அப்போ அமெரிக்க தொழிலதிபர்னு ஒருத்தன் சந்திக்கிறான்னா அமெரிக்கா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னா பிடிங்கி இருந்துச்சா? மாமாக்காரனையும் இந்த மாதிரி கிரிமினல் பாஸ்டர்ஸையும் நீ எப்படி தொழிலதிபர்னு சொல்லி இன்னொரு பிரதமரை சந்திக்க விட்ட? வெனிசுலா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு எதுக்கு மோடி ஒத்துக்கணும்? இப்போ ட்ரம்ப்புக்குமே மோடிக்குமே ஒரு பக்கம் சண்டை ரொம்ப அது நமக்கு தெரியும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் காலி பண்ண பார்ப்பாங்க. அப்புறம் இந்த அரசியல் ரீதியாக அவனை உடைக்க பார்ப்பாங்க. அதுவும் முடியல. அந்த மக்கள் இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அவன் கொண்டுருவாங்க. இதுதான் சதாம் ஹுசேனை கொண்டாங்க. ராகுல் இப்போ வரைக்கும் தலைமை பதவியிலிருந்து பிரதமர் கேண்டிடேட்னு அறிவிக்காத காரணம் தான். 15 நாள்ல 800 பேர் காணாம போயிருக்காங்க. அதுலயும் 500க்கும் மேற்பட்டு சிறுமிகள் தான் இருக்காங்க. அவங்க பண்றது, அவங்க செய்யணும்னு நினைக்கிறது, அவங்க இது பண்றதெல்லாம் கேள்விப்பட்டாலே தலை சுத்துற மாதிரி இருக்கும். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்வினி. இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்ஸ்டெயின்ஸ் ஃபைல்ஸ் இதை பற்றின நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ரோல் மாடலாக எடுத்தோமோ, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களோட பேர்லாம் அதில் உங்களை யார் ஃபாலோ பண்ண சொன்னா? யார் ரோல் மாடல்? நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சார். அதை வச்சு சரி, அதை வச்சு யார் ட்ரம்ப் ரோல் மாடல் எடுத்தா? மோடி எடுத்தா? பில்கேட்ஸ் இந்த மாதிரியான ஆட்களும். பில்கேட்ஸ் ஆகப்பெரும் டுபாகூர் உலக திருடன்றது எல்லாருக்கும் படித்த அறிவுள்ளவனுக்கு எல்லாமே தெரியும். ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு யாராவது ஒருத்தன் பெரிய ஆள்னு ஏதோ 4 இதை போட்டு ஏதோ ஒருத்தன் சொன்ன தத்துவத்தை இவன் சொன்னான்னு சொன்னால் நம்பிடுவாங்க. இவங்க எல்லாமே அனுமார் படத்தை ஷேர் பண்ணுங்கள், சாயந்தரத்துக்குள்ளே நல்லது நடக்கும், மாதா படத்தை ஷேர் பண்ணுங்கள், அந்த கும்பல். இதெல்லாம் இந்த கும்பலை திருத்தவே முடியாது. யாரை வேணாலும் ரோல் மாடல் இருக்கும். பில்கேட்ஸ் என்கிறவன் மிகப்பெரிய கொடூரமானவன்றது இவன் நம்ம வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். பலரும், என்னை போன்ற பலரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பில்கேட்ஸை பற்றி என்னன்றதை வெளிப்படுத்தியிருப்பான். அவன் உலக நம்பர் 1 கோடீஸ்வரன். பில்கேட்ஸை பற்றி நிறைய தவறான தகவல்கள் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. புரியுதா? அது இன்றைக்கி நேற்று கிடையாது. ஆனால் பில்கேட்ஸ் அதிகாரத்தில் இருக்கும்போது, பவர்ஃபுல்லாக இருக்கும்போது, நீங்கள் யூடியூப்பில் போட்டால் யூடியூப்லேயே அந்த வீடியோவை தூக்கிடுவான், ஃபேஸ்புக்கில் போட்டால் ஃபேஸ்புக்கில் தூக்கிடுவான். இப்போ தான் அவனை பற்றிய உண்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அவன் மிகப்பெரிய கொடூரன். அவன் மனித இனத்தோட விரோதி. யார் நீங்கள் சொல்கிற அந்த நபர். அவனை போய் நீங்கள் இதாக எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லை, நான் இன்றைக்கி ஒரு ஏதோ வீடியோ வருதுன்றக்காக சொல்லலை. பில்கேட்ஸ்ன்றவன் மனித இன விரோதி, மிகப்பெரிய கொடூரன். அவன் தடுப்பூசியை இது பண்ணுறதுக்காக நம்ம ஆந்திராவை சேர்ந்த பல பெண்களை நாசப்படுத்தியிருக்கான் அப்படின்ற தகவல்கள்லாம் இங்கே உள்ள பேப்பர்லேயே வந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஸ்டோரிஸ் வந்தது. ஏனென்றால் ஒரு சோதனை எலியாக சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் பில்கேட்ஸ் பெரிய பணக்காரன், அவன் நமக்கு ஃபண்டிங் பண்ணுவான் அப்படின்ற பேரில் அவனை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோட நம்ம பில்கேட்ஸோடைய வேலை தமிழ்நாட்டில் கேரளாவில் இல்லை, ஆனால் ஆந்திராவில் தெலங்கானாவில் பில்கேட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அவனை கூப்பிட்டு நிறைய சோதனை எலியாக அந்த மக்களை பயன்படுத்தியிருக்கான்றதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, ஸ்டோரிஸ்லாம் வந்திருக்கு. அவன் என்னன்னா ஒரு மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை அவன் ஒரு பெரிய மாஃபியா. ஸோ அவனை போய் யாரும் உங்களை ரோல் மாடல் எடுக்க சொன்னான்? அவன் ஒரு சைக்கோ மாதிரி தான். இந்த இப்போ வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பில்கேட்ஸை பற்றி அந்த மாதிரி தான் வருது. என் ட்ரம்ப்பை பற்றி கூட அந்த மாதிரி வருது. ஸோ ஆனால் பில்கேட்ஸ் பண்ணது உண்மை என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியே சொல்கிறாங்க. அது மனைவியே அதை சொல்லும்போது அதை நம்பும்படியாக இருக்குது. அது போக இந்த ஃபைல்ஸில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸை ஹைலைட் பண்ணி தான் நிறையா விஷயங்கள் இருக்குது. மித்தவனெல்லாம் கோர்த்து விட்ட மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்னா உண்மை 25%, பொய் 75%. பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள், பிஸ்னஸ் மேன் இவங்களை பூரா கவுத்துறதுக்காக அவர்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறதும் இது பண்ணிக்கிறதும் பின்னால் இந்த மாதிரி இவன் கிரிமினல், இவனோட இவன் இருந்தான்ற மாதிரி இது பண்ணுறதுக்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் தான் உண்மை. அப்போ சார் இந்த பில்கேட்ஸை தவிர மற்ற பேர்லாம் நிறைய வந்திருக்குல்ல, மாட்டியிருக்குல்ல, அப்போ அதெல்லாம் ஃபேக்காக என்ன மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஒருத்தன் அதாவது இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் போய் பிரதமர் மோடியை சந்திச்சிட முடியுமா? முடியாது. இப்போ முதல்வரை சந்திக்க முடியுமா? முடியாது.
அப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வேணும். ஒன்று நீங்கள் ஃபெமிலியரான ஆளாக இருக்கணும், இல்லை இன்னொரு அதே கட்சியில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான ஆளாக இருக்கணும். அப்போ அந்த கட்சியில் உங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்து தான் உங்களை சந்திப்பாங்க. இல்லை ஒரு தொழிலதிபராக இருந்தால் நீங்கள் அதுக்கான ஒரு பிரபலமான தொழிலதிபராக இருந்தால் மட்டும்தான் ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ ஒரு பிரதமரோ சந்திப்பாங்க. ஸோ அப்போ அதற்கான உத்தரவாதத்தை அமெரிக்க அரசு கொடுத்து தான் இங்கேருந்து போகும்போது ஒரு 10 தொழிலதிபர் உங்களை சந்திப்பாங்கன்னு அமெரிக்க அரசு சொல்கிறான். அதை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக் பண்ணி தான் இந்த எப்ஸ்டீனா இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது இவர் பெரிய தொழிலதிபர், இவரோட டர்ன் ஓவர் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, இவர் உங்கள் பிரதமரை சந்திக்க விரும்புகிறாருன்னு தான் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பெர்மிஷன் தருவாங்க. அது யாராக இருந்தாலும். அப்போ பெர்மிஷன் தரும்போது அவன் 10 பேர் வந்து சந்திக்கிறான் தொழிலதிபராக. சந்திக்கும் அது மோடியாக இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், யாராக வேணாலும், நம்ம இப்போ பிபி சிங்காக இருக்கட்டும், எந்த பிரதமராக வேணாலும் இருந்தால், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பிரதமர் ஒரு நாட்டுக்கு விசிட் போகிறாருன்னா அங்கே உள்ள தொழிலதிபர்கள் சந்திப்பார், அங்கே உள்ள இந்திய மக்களை சந்திப்பார். அது என்ன பிளான் இருக்கோ அதில் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக் பண்ணி தான் அவர்கள் வந்து அமெரிக்க இந்தியர்களாக இருந்தால் சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க இந்த கிளப்பில் இருந்துன்னா அதை பற்றி, அந்த கிளப்பை பற்றி, அந்த அசோசியேஷனை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து அதற்கப்புறம் அந்த தலைவன் யார், அவனோட குற்றப்பின்னணி என்ன, நல்லதா கெட்டதா எல்லாம் பார்த்துட்டு தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை ஒரு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க விடும். அப்போ அமெரிக்க தொழிலதிபர்னு ஒருத்தன் வந்து சந்திக்கிறான்னா அமெரிக்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பிடிங்கிட்டு இருந்துச்சா? அப்போ கிரிமினலையும் மாமாக்காரனையும் இந்த மாதிரி கிரிமினல் பாஸ்டர்ஸையும் நீ எப்படி தொழிலதிபர்னு சொல்லி இன்னொரு பிரதமரை சந்திக்க விட்ட அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது நான் பண்ணுறது மோடிக்கு சப்போர்ட்டாக கிடையாது, மோடிக்கு மட்டும் இது பண்ணி சொல்லலை. பொதுவாக இந்திய பிரதமராக இருந்தாலும் பாகிஸ்தான் பிரதமராக இருந்தாலும் எந்த பிரதமர் ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்களை சந்திக்கிறார்கள் என்றால் நம்ம அந்த நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அங்கீகரிக்கணும். அவர்கள் தொழிலதிபர்கள் தானா, அவர்கள் விஐபி தானான்றதை அந்த நாட்டோடைய ஃபில்டர் பண்ணி தானே சந்திக்க விடும். இப்போ ட்ரம்ப் இங்கே வராரு, ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்கு 10 தொழிலதிபர் போகிறான்னா ரோட்டில் போகிறவன்னா விட்டுருவாயில்ல. இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அங்கீகரித்து இந்த இவங்கெல்லாம் இவர் அதானி, இவர் தான் அம்பானி, இந்த இவர் தான் முரசொலி மாறன், இவர் தான் தயாநிதி மாறன், இவர் இதுவாக இருக்கார், இவர் தான் மல்லையா, இவர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இவங்க 10 பேர் உங்களை சந்திக்கிறாங்கன்னா அவங்க லிஸ்ட்டு ஓகே பண்ணுவாங்க. சரி, இந்த இவர் வேணாம் எடுத்துருங்க, இவர் நான் சந்திக்க விரும்பலன்னு ஃபைனல் பண்ணி தான் சந்திப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம பிரதமர்களே பல தொழிலதிபர்கள் சந்திச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை காரணம் காட்டி இவன் கொடூர அவனை இவரை பார்த்தாரு அப்படின்னும் போது இந்த கொடூர செயலை இவரும் செய்தாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய மனிதன். ட்ரம்ப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இருந்தாலும் ஓப்பனாக ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆள். ரெண்டாவது காமெடிக்காகவும் சைக்கோத்தனத்துக்காகவும் நம்ம வந்து கவனிக்கப்படணும், நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சில மெண்டல்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெண்டல் தான் ட்ரம்ப்பு. ஸோ அந்த இப்போ ஒரு வீடியோ பரவுதுன்னு சொன்னீங்களே, காரை ரோட்டில் போனோடனே ஒருத்தர் காரை பார்த்தா இந்த காரை நான் வாங்கிக்கிறேன்னா அவங்க காரை கொடுத்துருவாங்களா? நடு ரோட்லேயே அப்படியே 2 குழந்தை உள்ளே வச்சுக்கிட்டு. இது எல்லாமே வந்து செட்டப் தான். இது எதுக்கோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை கொண்டு வந்து எதுலேயோ கோர்த்து விட்றாங்க. ஆனால் சார் அவர் நார்மலாக அந்த விஷயத்த பண்ணியிருந்தா அவர் ஒத்துக்கிட்டாரு, என் பேர் அதில் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், அவர் பேர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதை வச்சு அப்போ கம்பேர் பண்ணுறது பொதுமக்கள் வந்து எப்படின்னா அவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டுருவாங்க. எப்ஸ்டீன் ஃபைலில் ட்ரம்ப் பேர் இருக்குன்னு உலக அறிஞ்ச விஷயம் அது. புரியுதா? பேர் இருக்குது, அவன் பேர் இருக்குன்றது இது பூராமே வந்து அதுக்கப்புறம் வந்து 10 லட்சம் ஃபைல்னால் எப்படிமா 10 லட்சம் ஃபைல் ஒரு மாமாக்காரன் ரெடி பண்ணுவான் உட்காந்து ஃபைல் ரெடி பண்ணுறதாங்க வேலை. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது அப்படின்றத அதை விசாரிக்கணும், அதில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கணுன்றது தான் உண்மை. அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இருக்காங்க. அதில் தொழிலதிபர்களுக்கு அந்த தீவில் வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் உண்மை தான். சரியா? ஸோ அதை விசாரிப்பதற்காக தான் அமெரிக்கா கோர்ட்டு இதை எடுத்துகிட்டு அமெரிக்கா கோர்ட்டே இதை லீக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி பின்னல் வலையாக இருக்குது. பேருக்கு எவனா 2 பேரை சேர்த்து விட்டுறது. கிளின்டன் மேலே பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ முன்னாள் கிளின்டன் மேலே இருக்குது. இப்போ இது எதுக்கு அப்படின்னா ஒருத்தனை வந்து மோசமாக டேமேஜ் பண்ணோன்னா அவனோட அரசியல் வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகிடும். பவர்ஃபுல்லாக இருக்கவொன்னே அப்படியே உடச்சி விட்டுறது. இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்காக ட்ரம்ப் யோக்கியன்னு நம்ம சொல்ல முடியாது. சார் அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மோடி பேர் வர்றது அது கோர்த்து விடுறதுக்காக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் வெனிசுலா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு எதுக்கு மோடி ஒத்துக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்ப இதுதான் காரணம். அது வேற இது வேறமா. வேறையா இருந்தாலும் இப்போ ட்ரம்ப்புக்குமே மோடிக்குமே ஒரு பக்கம் சண்டை ரொம்ப அது நமக்கு தெரியும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அதாவது அதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மோடி ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் அப்படின்ற முயற்சி நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கு. இது இப்போ சர்வதேச அரசியலை தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் என்னென்னா அமெரிக்கா என்ன பண்ணான்னா ஒருத்தர் வந்து தனி மனிதன் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தில்.
தனி மனிதன் பவர்ஃபுல்லாக இருக்கவன் ஆட்சி செய்யக்கூடாது. ஒன்று அவனை கொன்றுவாங்க, இல்லைன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ணி விடுவாங்க. முதல்ல காலி பண்ண பார்ப்பாங்க, அப்புறம் இந்த அரசியல் ரீதியாக அவனை உடைக்க பார்ப்பாங்க. அதுவும் முடியல, அந்த மக்கள் இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அவன் கொன்றுவாங்க. இப்படி தான் சதாம் ஹுசேனை கொண்டாங்க, மும்மர் கடாஃபியை கொண்டாங்க. ஸோ இப்படிலாம் வந்து அவரெல்லாம் 42 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்தவர் யார், கடாஃபி. அவங்க மக்கள்கிட்ட என்னென்னமோ பண்ணி பார்த்து அவருக்கு எதிராக மக்கள் திரும்பலைன்னு அவரே போட்டு தள்ளிட்டாங்க. இல்லைன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் கண்டினியூ ஆகிறாரு, ஒரு பவர்ஃபுல் லீடராக ஒரு நாட்டில் உருவாகிறாங்கன்னா, ராஜீவ்காந்தியை கொண்டதும் அப்படி தான், இந்திரா காந்தியை கொண்டதும் அப்படி தான். ஏன்னா வாரிசு அரசியல்னால் மக்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ராகுல் இப்போ வரைக்கும் தலைமை பதவியிலேருந்து பிரதமர் கேண்டிடேட்னு அறிவிக்காத காரணம் அதுதான். இது எல்லாமே சர்வதேச சதி தான் காரணம். மோடியை இப்போ தூக்கணும் அப்படின்ற, மோடியை தூக்கணுன்றது நம்ம கொள்கை. மோடி இருக்கக்கூடாது, மோடி ஆட்சியில் இந்த நாடு நாசமாக போச்சு, மக்கள்லாம் அப்படி போயிட்டாங்க, குஜராத்திகள் மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க, குஜராத்திகள் மட்டும்தான் தொழில் பண்ண முடியும், நாட்டை கொண்டு போய் குஜராத்திகள்கிட்ட அடகு வச்சது மோடி தான், மோடி ஆட்சியில் இருக்கக்கூடாது, மோடி ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடாது, மோடியை தூக்கணுன்றது தான் இது. ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்க யாராக இருந்தாலும் அவர்களை கலைச்சி விட்ருவாங்க சர்வதேச அளவில். அது 2 நாட்டில் தான் நடக்காது. ஒன்று வந்து ரஷ்யாலேயும், இன்னொன்று சைனாலேயும் தான். இந்தியாவில் ஈஸியாக ஊடுருவல் பண்ணி அவங்க வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ஊடுருவியிருக்காங்க. எல்லாம் ஏதாவது பண்ணி கலைக்கணும்னு இருக்காங்க. அதுக்கு வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து மோடி இந்த மாதிரி இதில் தொடர்பு இருக்கா இல்லையான்றது அது வந்து விசாரணை முடிவில் தான் தெரியும். யார் விசாரிப்பா? திருடனே விசாரிக்க முடியாதுல்ல. திருடனேன்னா நான் சொல்கிறது அமெரிக்காவிலேருந்து குற்றச்சாட்டு சொல்கிறேன். அவன் நாட்டிலே அவனே ப்ரூவ் பண்ண முடியல, அவன் என்னத்தை கிழிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. நம்மளோட எத்திக்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு தமிழர்களுடைய பாரம்பரியம், இந்தியர்களுடைய இது என்ன அப்படின்னா, ஒருத்தனை அழிக்கணுன்றதுக்காக அவனை நேருக்கு நேராக தான் ஒருத்தன்ட்ட மோதன்மே தவிர, அவனை குறுக்கு வழியில் பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம்னு சொல்லி எதுலையா ஒன்றில் அவனை சிக்க வச்சு அழிக்கணுன்றது அது வந்து கோழைத்தனம், கேடு கெட்டத்தனம். அப்போ அவனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ சில பேர் வந்து சொல்லுவான், நான் மோடிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். மோடிக்கு சப்போர்ட்டாக பேசலை. இது வந்து முழுக்க சர்வதேச அளவில் அரசியலில் கோர்த்து விடக்கூடிய ஒரு விஷயம், மோடியை வந்து கோர்த்து விடக்கூடிய விஷயம். ஸோ அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் மோடி ஆட்சி செய்யணுமா வேணாமான்றது அது வேறு சப்ஜெக்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சார். இந்த எண்ணெய் விஷயத்தில் மோடி அவர்கள் உலக அமைதிக்காக தான் ட்ரம்ப் இதை பண்ணியிருக்காரு. இல்லை, மோடி வந்து ஆகப்பெரும் டுபாக்கூர்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா படுத்தே விட்டானையான்ற மாதிரி கதையில் தான் மோடி வந்து ஒத்துக்கிட்டது. எதை இதெல்லாம் அதாவது ஒருத்தன் வந்து சும்மா இருக்கிறத 50% வரியை ஏற்றி 18% நம்ம கடையிலலாம் எதுனா இந்த ஆடி தள்ளுபடி போடுறாங்களா, அதுதான் 200 சேலையை 600 போட்டு 50% 70% தள்ளுபடின்பான். 200 விற்பான். அதே 200 தான் அந்த சேலை. சாதா டேத்து 200 வந்து ஸ்டிக்கரை மாற்றி 600 ஒட்டி 50% ஆஃப்னு சொல்லி 300 விற்பான். புரியுதா? அந்த கதை தான் இப்போ ட்ரம்ப் பண்ணது. சரியா? மோடியோட திருட்டுத்தனத்தை தான் ட்ரம்ப் பண்ணது. மோடி வந்து சும்மா இருந்த 65 ரூபா இருந்த பெட்ரோலை கொண்டு போய் ஏற்றி 120 ரூபா வரைக்கும் கொண்டு போய் டம்முன்னு ஒரு 100 ரூபாய் ஆக்கி அங்கேயே நிறுத்தினாங்க பாருங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பான், ஐயோ 120 ஆகுது 150 ஆக்கிடுவாங்களோ, நம்ம வாழ முடியாதோ, எப்படி பெட்ரோல் போட்டு நம்ம வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ற நேரத்தில் 100 குறைக்கும். 20 ரூபா குறைச்சிட்டான், பரவாயில்ல குறைச்சிட்டாங்க, நல்ல வேலை தப்பிச்சோன்ற மாதிரி மோடி பண்ணார்ல. இதை தான் மோடிக்கு ட்ரம்ப் பண்ணியிருக்காங்க. 50 ஆக்கி விட்டுட்டு சரண் இறங்கி திருப்பி 18 ஆக்கிட்டோம்னா, ஐயோ நல்ல வேலை 50லே வச்சுருந்தானா நம்ம நிலமை மோசம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு திருட்டு வேலையை அவங்க பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ட்ரம்ப் மோடி அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. அதை வந்து வாழ்த்துறேன், ட்ரம்ப் வந்து உலக அமைதிக்கான தலைவன்னு கேனத்தனமான ஒரு நன்றிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்கிறது வந்து கேடுகெட்ட கேவலமான ஒரு விஷயம். அப்போ கோர்த்து போட தான் செய்வேன். அப்போ நீ அதில் மாட்டியிருக்கியான்னு கேட்க தான் செய்வேன். கட்டாயம் சாதாரண ஆள் கேட்பேன். எங்கேயோ அடி வாங்கியிருக்கான வடிவேல் காமெடியில் வரும், இவன் தாண்டா எங்கேயோ வாங்கியிருக்கான்ற மாதிரி அப்படி நினைக்க தான் செய்வாங்க. அது உண்மையாக இல்லையான்றதை அமெரிக்கா முடிவு பண்ண முடியாது. இருந்தால் கூட மோடி செய்யக்கூடிய அந்த டுபாக்கூர் வேலைக்கு மோடிக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குமோன்னு எல்லாம் நினைக்க தான் செய்வாங்க 40 பேர். அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ நாள் வாய் திறக்காத மோடி இப்போ எதுக்கு இப்போ ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்கிறாரு? ஏன்னா மோடிக்கு எதுக்கு மாலை போடுறாங்க? இது அவன் வரியை குறைச்சதுக்கும் மோடிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ ராஜதந்திர அரசியல் பண்ணுன்றாரு. இது காலில் விழுகிறதா ராஜதந்திர அரசியல்? அவன் சொல்கிறதெல்லாம் எல்லாம் ஒத்துக்கிட்டு காலில் விழுந்தா ராஜதந்திர, அப்போ எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. இதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் வருது சார். மோடி அங்கே போய் இருந்த மாதிரி பார்த்த மாதிரி. அது எல்லாமே ஏஐயில் க்ரியேட் பண்ணுறதை பண்ணி எது வேணாலும் போடுவாங்கம்மா. அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாதது தான். அது எதுவுமே நம்பகத்தன்மை உள்ள வீடியோவே கிடையாது. ஃபேக்ட் செக் பண்ணிங்கன்னா தெரியும்.
சார் அதே போல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் டெல்லியில், அதாவது இந்த 2026 தொடங்கின 15 நாளில் 800 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதுலேயும் 500க்கும் மேற்பட்டு சிறுமிகள் தான் இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்து கூட இது கனெக்ட் ஆகுதான்ற மாதிரியான ஒரு இல்லை, அது இந்திய பிச்சைக்காரங்க திருடைங்க காலங்காலமாக இந்த மாதிரி கொண்டு போய் பிள்ளைங்களை கொண்டு போய் கண்ணை எடுத்து விட்டுறது, கையை உடச்சி விட்டு பிச்சை எடுக்க விடுறது, இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. இல்லை என்னன்றது தீவிர விஷயம். 500 பேர் காணாமல் போயிருக்காங்களான்னு முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா 500 பேரில் 5 பேர் காணாமல் பண்ணாலும் அது ஆபத்து தான், அது தவறு தான். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் 10 ஆண்டுகளில் 52,000 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்காங்க டெல்லியில் மட்டும். அப்போ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கா டெல்லியில் அப்படின்ற? டெல்லியில் யார் ஆட்சியில் இருந்தான்னா மத்தியில் எவன் பெரிய கட்சி அவன் தான் ஆட்சி இருந்தான். முதல்ல காங்கிரஸ், அடுத்து ஆம் ஆத்மின்ற ஒரு மாற்றத்திற்கான கட்சி இருந்தது. அதற்கப்புறம் இப்போ பிஜேபி இருக்குது. மொத்தத்துக்கு இவங்க தான் இருக்காங்க. ஸோ அது வந்து விசாரிக்கப்பட வேண்டியது, தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விவகாரமாக பார்க்கணும். சார் இந்த நிறைய நம்ம கேஸை பார்க்கும்போது முழுக்க இந்த சிறுமிகள், சிறுவர்கள் இந்த மாதிரி தான் நிறைய போகுது. சிறுவர்களே டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அது வந்து என்னென்னா, இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க, சைக்கோக்கள் இருக்காங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி சராசரி மனிதர்களுக்கும் அந்த சைக்கோக்களுக்கும் மிகப்பெரிய கேப் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அவங்க பண்ணுறது, அவங்க செய்யணும்னு நினைக்கிறது, அவங்க இது பண்ணுறதெல்லாம் கேள்விப்பட்டாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். புரியுதா? அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நிறைய. அதில் வந்து செக்ஸ் டிராஃபிக்கிங் தான் நிறையா இருக்குது. சிறுவர்கள், சிறுமிகள் வந்து செக்ஸ் டிராஃபிக்கிங் நிறையா இருக்குது. அந்த மாதிரி சைக்கோக்கள் இருக்கா, அந்த மாதிரி மல்டி மில்லியனர் உள்ள சைக்கோ எல்லா விதத்துலேயும் தான் இருக்கா. கூலி தொழிலாளியாக கூட தான் அந்த சைக்கோக்கள் இருக்கா. ஆனால் மல்டி மில்லியனர் இருக்கும்போது அது பெரிய இந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அதில் ட்ரம்ப் பேரும் இருக்கிறதும் வந்து, ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஆள். இதெல்லாம் செய்வார்னா ஸோ ஈஸியாக நம்பிடுவாங்க. ட்ரம்ப் செய்கிறாரோ இல்லையோ, நான் ட்ரம்ப்னா நம்பிடுவாங்க. ஆனால் ட்ரம்ப்கிட்ட ஒரு உண்மை என்னென்னா, எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள். அதனால கூட ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வரலாம். அதுக்காக அப்போ ட்ரம்ப் இப்படி ஆள் தான் நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது சார். ஆனால் 2024 நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ இருக்கும்போதே தேர்தலுக்கு முன்னாடியே ட்ரம்ப்பை கொலை முயற்சிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது, வீடியோஸ்லாம் வருது. இப்போது ட்ரம்ப் உயிருக்கு உத்தரவாதம்னு என்ன சார்? ட்ரம்ப் உயிருக்கு எப்போவுமே உத்தரவாதம் கிடையாதுமா. இன்றைக்கி நேற்று இல்லை, அதிபர் பதவி விட்டு விலகிற வரைக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றது உண்மைதான். இப்படி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு ட்ரம்ப். ஆமாம், அவர் ரொம்ப நாளாக அப்படி தான் ட்ராவல் பண்ணி, இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் எப்போவுமே அவர் தான் ட்ராவல். போன டைமாக அவரை ட்ரை பண்ணாங்க, இப்போயும் ட்ரை பண்ணாங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் இப்போ பாதுகாப்பு இருக்கிறனால இருக்குது, இப்போயும் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் ட்ரம்ப்பை முடிச்சு விடணும்னு ஒரு குரூப் இருக்குது, அது தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.